பேச போறது கிடையாது. ஏன்னா அவரை இப்போ நான் திமுக பத்தி ரொம்ப நான் பேசணும்னு வச்சுக்கீங்களேன், ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, சிவசங்கர் வச்சுக்கிட்டு அறிக்கை விடுவார், MRK பன்னீர்செல்வம் வச்சுட்டு அறிக்கை விடுவார், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வச்சு அறிக்கை விடுவார், துரைமுருகனை பத்தி ஏதோ பேச வைப்பார். அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் சாதாரண ஜாதி வெறி இல்ல, மோசமான ஜாதி வெறி. நான் திமுக பத்தி பேசி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசினா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல, நேரடியா பதில் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா? அது எதுக்கு வன்னியர் அமைச்சர்களை வச்சு அறிக்கை விடுறீங்க? அவங்க பேர்ல எதுக்கு அறிக்கை விடுறீங்க? அப்ப உங்களுக்கு தைரியம் இல்லையா? உங்களுக்கு தைரியம் தான் நீங்க நான் பேசுறதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிங்க, இல்லன்னு சொல்லுங்க. அதுல நான் பேசினா மட்டும் வன்னியர் அமைச்சரை வைக்கிறீங்க. இது கோழத்தனம், தைரியம் இல்லாதது. அதே போன்ற பட்டியலின சமுதாயத்தை பிரச்சனை என்றால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை வச்சு பதில் சொல்லுவாங்க. ஆனா கேட்டா ஜாதி இல்ல, கத்திரிக்காய் இல்ல, வெண்டைக்காய் இல்லன்னு சொல்லுவாங்க. ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்க உருவாக்குவோம், சமநிலை சமுதாயம், இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசியே ஏமாத்தின திமுக. இனி மக்கள் ஏமாறுறதா இல்ல, மக்களை ஏமாறுறதா இல்ல. வரண்டா கிட்னி திருட்டு, வரண்டா வரண்டா எல்லாம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா. அப்ப நான் பேசுறது என்னதான் இருக்குது? பேசுறாங்க இப்படி. இந்த சமுதாயத்திற்கு எதுவும் செய்ய மாட்டானுங்க. இந்த சமுதாயத்து ஓட்டு மட்டும்தான் வேணும். அதாவது உச்ச நீதிமன்றம் 1313 நாளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்றால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாது, இதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது. 1313 நாளுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா வழங்குங்கள், தகவலை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள். அவ்வளவுதான் தீர்ப்பு. பாலு அவருக்கு தெரியும், A to Z தெரியும், ஏன்னா அதுலதான் முழுக்க இருந்தார். 1300 நாள் கழித்தும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு வன்னியர் திமுக ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடுவீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்திற்கு. இது சாதாரண துரோகம் இல்லையா? சாதாரண துரோகம் கிடையாது, இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். துரோகத்தோட குற்றம். இட் இஸ் a crime. It is a crime committed by the DMK. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. நீ யாரியா? எதுக்கே கொடுக்கல? 1313 நாள் ஆட்சி கொடுத்து நான் எத்தனை முறை உன்னை கேட்டேன், எத்தனை முறை உன்னை சந்திச்சேன், எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தோம், எத்தனை போராட்டம் நடத்தணும், எத்தனை அழுத்தம் கொடுத்தோம். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க மாட்டேன்? ஏன் இந்த சமுதாயம் உனக்கு பிடிக்கல? சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும், சமுதாயம் படிக்க கூடாதா, வேலைக்கு போக கூடாதா, மான மரியாதை வாழக்கூடாதா? அதே எண்ணம் தான் ஸ்டாலினுக்கு இருக்கு. இந்த சமுதாயம் நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க. ஆனா நான் ஏதாவது பேசுறேன்னா உடனே சிவசங்கர் ஒரு அறிக்கை, அவருக்கே தெரியாது, அவர் பேர்ல வரும், அவ்வளவு. அது என்னன்னு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல பார்த்தா அவரும் தெரிஞ்சுப்பார். ஓஹோ, என் பேர்ல அறிக்கை வந்தது தான் கேட்பேன். MRK அதே நிலையில் தான் இருக்கிறார். அப்படி நேரடியா எதிர்க்க தெரியாத துப்பில்லாத ஒரு அரசு இந்த சமுதாயம். ஆனா அதே நேரத்தில் நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் 4 அமைச்சர்கள் இருக்கிறீங்கல்ல, சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார், MRK இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இருக்கிறார், 4 பேர் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு நாளாவது, என்னைக்காவது ஒரு நாள்
உங்க முதலமைச்சர் பார்த்து, ஐயா இந்த சமுதாயம் தமிழ்நாட்டுல தனிப்பெரும் சமுதாயம் ஐயா, படிப்பு இல்லாம இருக்கிறாங்க ஐயா, வேலை இல்லாம இருக்காங்க ஐயா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இவ்வளவு நாள் ஆயிடுச்சியா, எப்படியாவது ஒரு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கய்யா கேட்டாங்களா? கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா இவங்களுக்கெல்லாம்? தைரியம் இருக்குதா? கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சட்டசபையில நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்கன்னா அதுக்கு இந்த அமைச்சர் மறுத்து பேசுறாரு. என்னன்னு, வன்னியர்கள் நிறைய படிச்சுட்டாங்களாம், நிறைய வேலைக்கு போயிட்டாங்களாம், அதனால அவங்களுக்கு இப்போ தனி ஒதுக்கீடு வேண்டான்னு இந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா, அப்படியாப்பா நிறைய படிச்சுங்களா பண்ணீங்களா? இவர் ஐஏஎஸ், இது ஐபிஎஸ், இது டிஎன்பிஎஸ்சில சிவில் சர்வீஸ்ல சேர்ந்தாரு, அவர் டெபுட்டி கலெக்டர், தாசில்தார், அவர் டிஎஸ்பி, அவர் எஸ்பி. அப்படியா படுபாவீங்களா? மாடு மேய்ச்சிக்கிட்டு குடிசையில கூழ கடிச்சிட்டு கஞ்சா குடிச்சுக்கிட்டு ஏறு ஓட்டிட்டு இருக்கிறான், கோமனை கட்டிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் படிச்சுட்டு நிறைய வேலைக்கு வந்துட்டாங்களா, அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டானுங்களா? இது ஒரு பதில் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. மானம் கட்டவனுங்களா? எதுக்கு யானுங்களா? எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் நான் வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன், சிறை நிரப்பும் போராட்டம். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு குறைந்தது இடஒதுக்கீடு வேண்டும். வேணுமா வேணாமா? வேண்டும். அதற்கு நாம எல்லாமே சிறைக்கு போவோம். போலாமா? தயாராயிட்டீங்களா? அவ்வளவுதான், எல்லாம் போய் சிறையை நிரப்பிடுறோம். வாங்க போவாது. ரெண்டுல ஒண்ணு பார்த்துடலாமா? நான் தயாரா இருக்கேன். என் தம்பிங்க படிக்கணும், என் தங்கைகள் படிக்கணும், வேலைக்கு போனா நான் ஜெயிலுக்கு போய் நான் தயாரா இருக்கிறேன். நான் எந்த தியாகம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன். பாலு சொன்னாரு, ஜெயங்கடன் சொன்னாரு, நீங்க உள்ள போனா நான் பெயில் எடுப்பேன்னு சொன்னாரு. பெயில்லாம் வேணாம் எனக்கு, நாங்க உள்ள இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தேன், ரெண்டு ஒண்ணு பார்த்தேன். இதெல்லாம் நம்ம உரிமையா? இதெல்லாம் என் உரிமை, என் தம்பிகளுடைய உரிமை. படிக்கிறது வேலைக்கும் என் தம்பிகளுடைய உரிமை. ஆனா இவங்க கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சியா, உண்மையிலே சொல்றேன், நான் அழுத்து போச்சு எனக்கு. ஒவ்வொரு முறையும் இவங்க கிட்ட கேட்டு, இவங்க நம்ம முதலாளி மாதிரி, நம்ம என்னமோ தொழிலாளி மாதிரி, ஐயா இந்த பிள்ளைங்க படிக்கணும் ஐயா, இந்த பிள்ளைங்க வேலைக்கு போனோம் ஐயா, எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுயா, உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஐயா, தீர்ப்பு வந்துடுச்சு ஐயா, சட்டம் இருக்குது ஐயா, எல்லாம் இருக்குது ஐயா, படிப்பு கொடுயானா. சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், என்ன ஐயா அகங்காரம் இதெல்லாம், பார்க்கலான்னு சொல்லி சொல்லி சொல்லியே இப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் முடியாது, திட்டவட்டமா சொல்றாரு, முடியாது. இன்னும் எவ்வளவு காலமாயா என்ன கெஞ்ச வைப்பீங்க நீங்க? எவ்வளவு காலமா நம்ம கேட்கிற நிலையில இருப்போம்? இந்த நிலை மாறி நாம் கொடுக்கின்ற நிலைக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாமா? நிச்சயமா வேணும், நிச்சயமா வேணும். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணியுடைய ஆட்சி, அடுத்த ஆட்சி உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். அப்போ இவங்கிட்ட யாரும் கேட்க வேண்டாம், நம்ம கையெழுத்து போடுவையா, நம்ம கையெழுத்து போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு, இடஒதுக்கீடு எல்லாம் நம்ம பண்ணுவோம். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். நமக்குள்ள வேற்றுமையில் இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே கத்தி தொண்டை இதாயிடுச்சு. இப்படி நீங்கள் எல்லோரும் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் முன்னேற்றம் தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து என் தம்பிகளும் தங்கைகளும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சுயமரியாதையோடு வாழணும். அப்பா அம்மா காப்பா, நல்ல வேலைக்கு போய் சுயமரியாதையோடு வாழணும், கௌரவத்தோட வாழணும், மான மரியாதையோட வாழணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதான் நோக்கம். உரிமை மீட்க, தலைமுறை காக்க. யார் தலைமுறை? நீங்க தான். யார் தலைமுறை? வருகின்ற தலைமுறை நீங்க தான். ஆனா இந்த தலைமுறையை
அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக அழிச்சிடுச்சு தலைமுறையை. ஸ்டாலின் அவங்க அப்பா 3 தலைமுறையை ஒழிச்சார். யாரு அவங்க அப்பா? கலைஞர். 69 முதலமைச்சரா வந்தாரு. வந்தவுடன் முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணாரு? சாராய கடை திறந்தார். வந்தவுடனே முதல் வேலை ஸ்டாலின் அவர்கள் சாராய கடை திறந்தார். திறந்து 3 தலைமுறையை நாசப்படுது. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. ஸ்டாலின் வந்தாரு. அவர் ஒரு படி மேல போயிட்டு கஞ்சா, போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி, காக்கேன், ஹெராயின், மெத்தைலாம்பிட்டமின், LSD, அமெரிக்காவில் என்னென்ன போதை மாத்திரை இருக்குதோ, போதை பொருள் இருக்கோ அத்தனை பொருளும் தமிழ்நாட்டில் சாதாரணமா கிராமத்துல கிடைக்குது. இதற்கு காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், MK ஸ்டாலின் அவர்கள். நேரடி காரணம், நேரடி காரணம். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். இவர்கள் வேண்டாம். ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஆட்சினா என்னன்னு தெரியாது. கொள்ளடிக்கிறது மட்டும்தான் தெரியும். ஊழல் செய்யறது, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யறது தான் தெரியும் தவிர நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. தலைமுறையை படிக்க கொடுங்கய்யா, படிப்பு குடியா, வேலையை குடியா, குடிக்க தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு மதிக்க தெரியும். காவிரி டெல்டாவில் பார்த்திருப்பீங்க, நீங்க எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. 4 லட்சம் மூட்டை நெல்லு முளைஞ்சி அழுகி போய் நாத்தம் அடிச்சிட்டு இருக்குது. 4 லட்சம் மூட்டை நெல்லு. நம்ம எல்லாம் சாப்பிடறப்போ, சோறு சாப்பிடறப்போ அந்த பாத்திரத்துல இருந்து தட்டுல சோறு போட்டோம்னா 2-3 சோறு சிந்திருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் எடுத்து தட்டுல போட்டு தான் சாப்பிடுவோம். ஐயோ 2-3 சோறு சிந்திச்சே, அது நான் அப்படி செய்வேன் நான். ஆனா இங்க 4 லட்சம் மூட்டை நெல்லு அழுகி நாத்தடிச்சு முளைச்சு வீணா போயிருக்குதுன்னா இதெல்லாம் மன்னிக்கலாமா? இந்த குற்றத்துக்கு மன்னிக்கலாமா? இந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாமே திமுக, திமுக, திமுக. ஆமா. கொட்டரை நீர்த்தேக்கம், இந்த கொட்டரை நீர்த்தேக்கம் இதற்கு நிலம் எடுத்து அந்த காலத்துல எவ்வளவு பேர் நிலத்தை கொடுத்தாங்க. நிலத்தை கொடுத்தவங்க அவங்களுக்கு பெரம்பலூர் அங்க நகராட்சி பகுதியில் இடம் கொடுத்தாங்க, பட்டா இடம் கொடுத்தாங்க. இது இப்ப கூட அந்த அறகுறையா தான் அந்த டேம் சரியான முறையில் கட்டல. இன்னைக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பெரம்பலூர் போன உடனே அங்க அது நகராட்சிக்குள்ள வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! இங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி காலி பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்துல பட்டா கொடுக்கறாங்க. இப்போ அந்த பட்டாவை இவ்வளவு காலத்துக்கு பிறகு கேன்சல், ரத்து பண்றாங்கன்னா இது ஒரு ஆட்சியாயா? ஒரு ஆட்சியாயா? அதே போன்ற இந்த பகுதியில் அதிக அளவில் மக்காச்சோளம் இருக்கிறது. மானாவரி தான், வானம் பார்த்து தான் மானாவரி. இங்க அவ்வளவுதான் விளையும், வேற எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையமோ ஒரு இங்க அந்த மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன் செஞ்சு அதற்கு ஒரு விலை இல்லை, நிர்ணயம் கிடையாது. இப்படி எல்லாம் இந்த பகுதியில் இருக்கு. இதெல்லாம் வளர்ச்சி வேண்டும், வேலை வேண்டும். இது இந்த நோக்கத்துக்காகத்தான் இங்கே இது போன்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற. இப்போ கிட்னிக்கு வரலாமா? அதாவது சமீபத்தில் இந்த திருச்செங்கோடு, நாமக்கல், குமாரபாளையம் அந்த பகுதியில் உள்ள நெசவு தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் திடீர்னு பார்த்தா கிட்னியை திருடி, நான் கூட காமிப்பேன், இப்ப இல்ல அப்புறம் காமிக்கிறேன், தனியா காமிப்பேன். இந்த கிட்னியை திருடி கோடிக்கணக்கான ரூபாய் இந்த கிட்னி திருடி மக்களை ஏமாத்தி இருக்கின்ற அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நீங்க மண்ணை திருடினா திமுக காரன், ஆத்து மண்ணை திருடினா, கடல் மண்ணை திருடினா, மலையை திருடினா, பாறையை திருடினா, இப்போ கிட்னியை திருட ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் திருடி இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சிட்டான்.
இந்த கிட்னி திருடன் யாருன்னு பார்த்தா திமுக எம்எல்ஏ. இந்த மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறாரு. அந்த மருத்துவக் கல்லூரி தான் கிட்னியை திருடிட்டு இருக்கிறான். சரிடா, இதுல நான் பேசுறமா நீ பேசுறியாடா? வச்சியா? நான் சொல்றேன்ல, இப்படி கிட்னி திருட்ட கண்டுபிடிச்ச உடனே தமிழ்நாட்டினுடைய சுகாதார அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். இது கிட்னி திருட்டு அல்ல, இது கிட்னி முறைகேடு. இது கிட்னி திருட்டு இல்லையா, இது கிட்னி முறைகேடா. பாவம், வரவங்கிட்ட புடிச்சு அவனை கிட்னி திருட்டி வச்சு அவனுக்கிட்ட ஏமாத்தி பண்றது கிட்னி திருட்டு இல்லையா. இப்படிதான் திமுக நல்ல வார்த்தைகளை பேசி பேசி பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கிட்னி திருட்ட விசாரணை பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். அங்க ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, உடனே உயர்நிலை விசாரணை பண்ணணும்னு. இது என்னன்னா, அங்க நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள புடிச்சு அவங்க கிட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து ஒரு கிட்னியை எடுத்துக்கிட்டு இந்த கிட்னி 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வித்துட்டு இருக்கிறான். இது செய்யறது யாருன்னா திமுக காரன். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் சென்னையுடைய உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தணும்னு சொன்னத இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கான். எதுக்கு போயிருக்கிறான்? கிட்னி திருட்டுக்கு விசாரணை செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது. உச்ச நீதிமன்றம் போனாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க? இல்ல நீ விசாரணை பண்ணிதான் ஆகணும். அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போற திமுகவே அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலான்னு தீர்ப்பு வழங்கி 1313 நாள் ஆயிருக்கிறது. ஏன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நீ இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தல? ஏன் செய்யல? எதுக்கு? என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. என்ன காரணத்தை ஏன் சொல்லுவேன்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு? தமிழ்நாட்டில் என்ன சாதி எந்த நிலையில் இருக்கிறது, அவங்களை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி முன்னேற்றலாம் என்று கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தெரியும். தெரிய போறது இல்ல. குத்துமதிப்பா ஏதோ நடந்துட்டு இருக்குது. இப்ப கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் 1931 எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு வேலை கொடுக்கறான், படிப்பு கொடுக்கறான். இப்ப புதுசா கணக்கெடுப்பு நடத்தினா அது துல்லியமா இருக்கும். மைக்ரோ லெவல் டேட்டா, சயின்டிபிக் டேட்டா கிடைக்கும். தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்தினா அதுல யாருக்கு இல்ல, யாருக்கு அதிகமா வாங்குறான், யாருக்கு சரியான முறையில கிடைக்கலன்னு கண்டுபிடிச்சா அதை நிவர்த்தி செய்யலாம். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. இது வன்னியர் சமுதாயத்து மட்டும் இல்ல, பட்டியலின சமுதாயத்திற்கும் அதிகமா பாதிப்பு யாருன்னா பட்டியலின சமுதாயத்திற்கும். கணக்கெடுப்பு நடத்தினா அதிகமா பயன்படுவது பட்டியலின சமுதாயம். ஆனா எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டான்னு கேட்டா, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, ஒரு 4 மாசம் பொறுத்துங்க. நம்ம ஆட்சியில நிச்சயமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், சமூக நீதி நிலைநாட்டப்படும். அனைத்து சமுதாயங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயங்கள் முன்னேற்றுவதற்காக திட்டங்களை எங்களால் கொடுக்க முடியும். இதுதான் சமூக நீதி. ஆனால் சமூக நீதி மட்டும் மேடையிலே பேசுகின்ற திமுக மக்கள் நிச்சயமாக இதை மன்னிக்க மாட்டார். ஸ்டாலின் அவர்கள் பல துரோகங்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். பல துரோகங்கள். இந்த சாராய கடை திறந்தது மட்டும் இல்ல, இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது. வன்னியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோம், இடஒதுக்கீடு வழங்காது, அது மட்டும் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்ய சொல்லிக் கொண்டிருந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் அடுத்தடுத்ததாக பல துரோகங்கள் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார். திமுக ஆட்சிக்கு ஒரு சின்ன புதிய நீர் பாசன திட்டம் கூட அறிவிக்கல. ஒரு திட்டம் கூட அறிவிக்கல. கர்நாடகாவில் போன மாசம் ஒரே திட்டம், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம். ஒரு திட்டத்திற்கு
70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 70,000 கோடி. இங்க இந்த சோழர் அரியலூர் பெரம்பலூர் பாசன திட்டம் 2,500 கோடி இருந்ததுன்னா உங்க இந்த என் தம்பிகளோ தங்கைகளோ இந்த பகுதியை விட்டு எங்கேயும் வெளியில போவே வேண்டாயா, இங்கேயே இருக்கலாம், இங்கேயே சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கலாம், எந்த கஷ்டமும் இருக்காது. இப்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு பெரிய ஏரியை வச்சு வெட்டி இருக்காங்க அந்த சோழர்கள் காலத்துல. செம்பியம்மா ஏரி, இந்த பகுதியிலே பெரிய ஏரி செம்பியம்மாதேவி ஏரி, 1530 ஏக்கர் ஏரி, எவ்வளவு பெரிய ஏரி அது. அடுத்து கரிவெட்டி ஏரி அரியலூர் பக்கத்தில் இருக்கு, 1200 ஏக்கர் பரப்பளவுள்ள. சுக்கிரன் ஏரி 1100 ஏக்கர். காலையில நான் போய் பார்த்தது சித்தமல்லி ஏரி 900 ஏக்கர். அதன் பிறகு சோழகங்கம் ஏரி, என்ன ஏரி, பொன்னேரி. அது ஒரு காலத்துல சோழர்கள் வெட்டின காலத்துல 27 கிலோமீட்டர், இந்த கடைசியில இந்த கடைசி 27 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அகலம், 27 கிலோமீட்டர் நீளம், 16 மைல் நீளம், 27 கிலோமீட்டர். இன்னைக்கு 5 கிலோமீட்டர் தான் மிச்சம் இருக்கு. இந்த ஏரியில அங்க கொள்ளிடத்துல பக்கத்துல போற தண்ணி ஒரு எல்லையில தெற்கு எல்லையில கொள்ளிடம் போகுது, வடக்கு எல்லையில வெள்ளாறு போகுது. வெள்ளாறுல எப்பயாவது சீசன்ல தண்ணி வரும், கொள்ளிடத்திலயும் நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு. இது 2 ஆத்துல இருக்க தண்ணியை எடுத்து இந்த ஏரியில் நிரப்புறதுக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை? ஏயா செய்ய மாட்டீங்க? இது கூட உங்களுக்கு என்னையா திட்டம் இருக்குது? இதுக்கு ஏயா பணத்தை போட மாட்டீங்க? கோரிக்கை வச்சியும் இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? சும்மா தினம் ஒரு விளம்பரம் படுத்திக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் மகிழ்ச்சியா இருக்கிறாரா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, என்னென்னமோ கன்றாவி திட்டங்கள்லாம் தினம் தினம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. வேஸ்ட். அதெல்லாம் இன்னும் 4 மாசம் அவ்வளவுதான், பல்ல கடிச்சிட்டு இருங்க. 4 மாசம் தூக்கி போட்டு நம்ம ஆட்சி வரும். அவ்வளவு எல்லாம் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றி உங்களெல்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சு விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும். நிறைய புள்ள பிடிக்கிறவங்க இருக்கானுங்க, நிறைய மனித மிருகங்கள் இருக்கிறாங்க. மனித மிருகங்கள்லாம் யாரு? சாராயத்தை குடிச்சு கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதை பொருட்கள் பயன்படுத்தி இந்த 4 வயசு குழந்தை, 8 வயசு 10 வயசு குழந்தைங்கெல்லாம் கடத்திட்டு போய் என்னமோ பண்ணிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற மனித மிருகங்கள் இந்த திமுக ஆட்சியில் தான் அதிகமா இருக்கு. அதனால இதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்துவோம். இந்த கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம். என்ன கழிவு? திமுக என்ற கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம். ஆழத்தகுதி இல்லாதவர்கள் அப்புறப்படுத்தி நம்ம நல்ல ஒரு ஆட்சியை நாம் அமைப்போம். அதற்கு தயாராகுங்களே என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், தயாராகுங்கள். இந்த ஒரு புத்தகம் நான் போட்டேன் போன மாசம், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். ஏன்னா அடிக்கடி முதலமைச்சர் சொல்றாரு விடியல் ஆட்சின்னு கேள்வி கேட்டு, விடியல் எங்கேன்னு அவர் கேள்வி கேட்டு புத்தகம் போட்டிருக்கேன். இந்த புத்தகத்துல நீங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு விடியல் எங்கேன்னு. இதுல என்னன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 505 வாக்குறுதிகள். அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. ஆனா கேட்டா நாங்க முதலமைச்சர் ஒரு நாள் சொல்றாரு, நாங்க 99% முடிச்சிட்டோம். சொன்னதே 99%. இன்னொரு நாள் அவருக்கு தெரியாம 92 சொல்றார், ஒரு நாள் 97 சொல்றார், இன்னொரு அமைச்சர் 82 சொல்றார், ஒரு அமைச்சர் 87 சொல்றார். மாத்தி அதனால ஒரு புத்தகமே போட்டுவிட்டேன். இதுல எவ்வளவு தெரியுமா? 505 வாக்குறுதியில வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறார்கள் முழுமையாக. அந்த 66 எத்தனை விழுக்காடுனா வெறும் 13 விழுக்காடு, 13% தான். 505ல 66 வெறும் 13%, 13% தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா பேசுறது 99 விழுக்காடு நாங்க நிறைவேற்றிட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு. 13%னா ஒரு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளவு? குறைஞ்சு ஜஸ்ட் பாஸ்னா 35. இவங்க திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க? வெறும் 13 தான் எடுத்திருக்கிறாங்க. 13னா என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சா இல்லையா? ஃபெயில் ஆன கட்சி ஆட்சிக்கு வரலாமா மறுபடியும்? வரக்கூடாதுயா, வர விடக்கூடாது. ஃபெயில் ஆயிடுச்சு, உனக்கு தகுதி இல்லை, நீ வீட்டுக்கு போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். மறுபடியும் ஏமாத்துவாங்க, வந்து பண மூட்டை எடுத்துட்டு வந்து ஏமாத்துவாங்க.
அதெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க, தமிழக மக்களே ஏமாறாதீர்கள். இங்க நான் வந்தது உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல, உங்ககிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு புரட்சி நடக்கணும், அமைதி புரட்சி. நீங்க எல்லோரும் என் தம்பிகள், என் தங்கைகள், என் தாய்மார்கள், என் சகோதரிகள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள் போன்ற அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து மொழியை சார்ந்தவர்களும், அத்துணை பேரும் நீங்கள் விழித்துக் கொண்டு ஒரு அமைதியான புரட்சியை நடத்துங்கள். இந்த திமுக என்ற திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துங்கள். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க, ஒன்னே ஒன்னு இந்த முடிவு எடுக்கணும். இன்னைக்கு என்ன முடிவுனா, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு எடுங்க. யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது, வரவே கூடாது. அந்த முடிவை இன்னைக்கு எடுங்க. யார் வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நிச்சயமாக இந்த நல்ல முடிவை நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும் என்று இங்கே அன்போடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்ககிட்ட தான் என்னால உரிமையா கேட்க முடியும். என் தம்பிங்கிட்ட என் தங்கை கிட்ட தான் நான் உரிமையா கேட்க முடியும். உங்ககிட்ட நான் அந்த உரிமை உங்ககிட்ட எனக்கு இருக்கு, என்கிட்ட உங்களுக்கு இருக்கு. அதான் நான் சொன்னேன், நான் கொடுத்து வச்சுவேன். எனக்கு இவ்வளவு வேற யாருக்கும் இவ்வளவு தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. அந்த வகையில நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுங்கோல், இந்த ஊழல் திமுக ஆட்சியை, சாராய திமுக ஆட்சியை, கஞ்சா திமுக ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, வணிகர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, மாணவர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி உரை